சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாருங்க. சக்சஸ். உன் சமையல் ரொம்ப பிரமாதம்னு எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டாங்க. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி செழிய கழுத்துல கிடந்த தங்கச்சியினை கட்டி எனக்கு பரிசா கொடுத்துட்டான். இத நீயே வச்சுக்கோ. புடி. கண்ணம்மா, என்ன இதெல்லாம்? என்ன மன்னிச்சிரு ஆதி. நடந்த சூழ்நிலையாலதான் காயத்ரி சமைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்ப இருந்த சூழ்நிலையில சமைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. அதனாலதான் காயத்ரி சமைக்க நான் ஒத்துக்கிட்டேன். உன்னை கேட்காம நான் முடிவெடுத்தது தப்புதான். என்ன மன்னிச்சிரு. தப்புக்கு மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப அதிக அளவுல தப்பு நடந்துகிட்டே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் தப்புக்கு தண்டனை மட்டும்தான் ஒரே தீர்வு. என் கட்டளைய மீறி காயத்ரிய உள்ள விட்டது முதல் தப்பு. இவ்வளவு பெரிய தப்பு எனக்கு எதிரா பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. இத நீங்க என்கிட்ட சொல்லாம மறைச்சது ரெண்டாவது தப்பு. உங்களை நான் அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குறேன். நீங்க இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணலாமா? சொல்லுங்க கண்ணம்மா. துரோகம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத ஆதி. இந்த குடும்பத்தை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? நீங்க தான் என் உலகம். நீங்க தான் எனக்கு உசுறு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு என்னை தூக்கி எறிஞ்சிடாத. என்னால தாங்கிக்க முடியாது. இந்த கட்ட வாழ்ந்தாலும் இங்கேதான், செத்தாலும் இங்கேதான். எனக்கு வேற போக்கே கிடையாது. கண்ணம்மா, நான் உங்க பாசத்தை எடை போட்டு பார்க்கல. ஆனா நீங்க என்னோட நம்பிக்கையை உடைச்சத என்னால தாங்கிக்க முடியல. சமையல்காரி ஏதோ பிரச்சனையில போயிட்டான்னு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா, ஒரு போன் கால் போட்டிருந்தனா 1000 பேர் சமைக்க வாசல்ல வந்து நின்னு இருப்பாங்க. அப்படி இல்லனா 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் ஆர்டர் பண்ணிருப்பேன். நமக்கு பிடிச்ச உணவு வகைய விதவிதமா இங்க கொண்டு வந்து இறக்கி இருப்பாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு எதிரா இப்படி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சத என்னால ஏத்துக்க முடியல. என் கட்டளைய மீறி யார் நடந்தாலும் எனக்கு தண்டிக்க தெரியுமே தவிர மன்னிக்க தெரியாது. ஆனா உங்களை தண்டிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. முறையா என் கண்ணம்மாவை நான் மன்னிக்கிறேன். இனி எனக்கு எதிரா எந்த தப்பும் பண்ணாதீங்க. அண்ணி, இந்த விஷயத்துல நீங்க கண்ணம்மாவை மன்னிச்சு விட்டீங்கன்னா இங்க வேலை செய்யற எல்லாருக்குமே தப்பான ஒரு உதாரணமா ஆயிடும். அதனால கண்ணம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. ஏய், நீ யாரு கண்ணம்மாவை வீட்டை விட்டு அனுப்ப சொல்றதுக்கு? இத பார், எது தப்பு எது சரின்னு நீ எனக்கு சொல்லாத. நான் ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போகணுமே தவிர புரியாம என்னை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. அக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் அன்னபூர்ணி, அக்காவை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏன் புரிஞ்சுக்காம பேசி தொலைற? நான் புரிஞ்சுக்கலையா? வாய மூடு. இனி யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அது கண்ணம்மா, என் பேச்ச மீறி அந்த தோட்ட வேலை செய்யற காயத்ரி வீட்டுக்குள்ள வந்தது தப்பு. நான் மன்னிச்சு விடுறதுக்கு அவ என் கண்ணம்மா இல்ல, காயத்ரி.
இனி ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. கூப்பிடுங்க அவளை. காயத்ரி மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. தோட்டத்துல வேலை பாக்குறவளுக்கு மார்க்கெட்ல என்ன வேலை? ரேஷ்மா, காயத்ரி எதுக்கு மார்க்கெட்டுக்கு போனான்னு நான் கேட்க விரும்பல. இன்னும் 1 மணி நேரத்துல அவ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். அவளுக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லுங்க.